ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பர்ல இருந்து அவங்க கேட்டிருந்த கடிதம் என்னென்ன, அது எப்படி எழுதணும், மார்க் ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல வந்து 2 விதமான கடிதம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஒண்ணு வந்து நட்பு இல்லன்னா உறவுமுறை கடிதம். இன்னொன்னு வந்து அஃபிஷியல் லெட்டர் கேட்பாங்க. இப்ப இது முதல்ல அவங்க கேட்டிருக்குது பாருங்க. செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் மண் எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை விளக்கி உன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுது அப்படின்னா, நம்மளோட பிளட் ரிலேஷன் இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுறது எல்லாமே நட்பு இல்லன்னா உறவுமுறை கடிதத்துல வரும். இதுல வந்து மார்க் வந்து இந்த 8 மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ லெட்டரோட ஸ்டார்ட்டிங்ல டேட்டும், பிளேஸும் எழுதியிருக்கணும். அதுக்கு 1 மார்க். விழி அப்படின்றது அன்புள்ள அப்பாவுக்கு, இல்ல அன்புள்ள தந்தைக்கு அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல. அந்த விழி வந்து அங்க இருக்கணும் டெஃபினட்டா. அப்படி இருந்திருந்தா அதுக்கு 1/2 மார்க். அது அங்க எழுதாம விட்டிருந்தீங்கன்னா, அங்க 1/2 மார்க் குறைப்பாங்க. அப்புறம் நலம் கேட்டல். ஆ நான் இங்க நலம், அங்கு உங்களது நலத்தை அறிய ஆவல் அப்படின்னு நம்ம முதல் லைன் எழுதுவோம்ல. இது உள்ளடக்கம் அப்படின்றது அந்த பாடி ஆஃப் த லெட்டர். நீங்க உங்க தந்தைகிட்ட சொல்லணும். செயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம் நம்மளோட இதுக்கு உடம்புக்கு வந்து எவ்வளோ கேடுகள் வருதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க உங்களோட ஓன் சென்டென்ஸ்ல எழுதிக்கலாம். அதுக்கு 3 1/2 மார்க் குடுப்பாங்க. கடைசியா வந்து உங்களோட கையொப்பம், உங்களது அன்புள்ள, பாசமுள்ள மகளோ, மகனோ எழுதி நம்ம உங்களோட சைன் போடுவோம்ல, அதுக்கு 1 மார்க் குடுத்திருப்பாங்க. உரைமேல் முகவரிக்கு உங்களோட பேரண்ட்ஸோட அட்ரஸ் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? அந்த அட்ரஸ் வந்து இங்க கீழ அவங்க ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுதான் குடுத்துருக்கணும். ஸோ அந்த அட்ரஸ் கரெக்ட்டா எழுதியிருந்தீங்கன்னா, அதுக்கு 1 மார்க். இப்படிதான் 8 மார்க் ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. இதுல 6 ஆப்ஷன்ல அவங்க கேட்டிருக்க அல்லது இத அட்டெண்ட் பண்ணலாம் நம்ம. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுற லெட்டர், உங்களோட பெர்சனல் லெட்டர். அடுத்து கேட்டிருக்குது, உங்கள் பகுதியில் புதிய மருத்துவமனை ஒன்றை கட்டித் தருமாறு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கடிதங்களிலும் உனது முகவரியை ராதே அல்லது ராமன்ற பேர்ல எண் 5 கபிலர் தெரு, நேரு நகர், சென்னை இந்த அட்ரஸ் உன்னோட அட்ரஸா வச்சுட்டு நீ வந்து அந்த லெட்டரை எழுதணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இப்ப 2வது இருக்கிறது வந்து ஒரு அஃபிஷியல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டர் வந்து எழுதுறதுக்கு உங்களோட சிபிஎஸ்சில இருந்து அவங்க குடுத்திருக்க மார்க்கிங் ஸ்கீம் பாருங்க எப்படி குடுத்திருக்காங்க அப்படின்னா, அலுவல் முறை கடிதத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெறுநருக்கு 1 மார்க், அப்புறம் அனுப்புனருக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் பெறுநருக்கு 1 மார்க், அப்புறம் விலைக்கு வந்து 1/2 மார்க். ஏன்னா இது அலுவல் முறை அப்படின்றதுனால மதிப்பிற்குரிய ஐயா, இன்னும் அம்மா அப்படின்னு எழுதுவோம் நம்ம. அடுத்து அந்த பொருள் எதுக்காக அந்த லெட்டர் எழுதப்படுதுன்றதோட பொருள் வந்து ஒரே லைன்ல ஷார்ட்டா வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து 1/2 மார்க். உள்ளடக்கம் இந்த கன்டென்ட் உங்களுக்கு எதுக்காக இப்போ இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வேணுன்றதோட கன்டென்ட் அங்க எழுதியிருப்போம் இல்லையா? அதுக்கு 3 மார்க். அதுக்கப்புறம் உங்களோட சைன், அப்புறம் உங்களோட டேட்டும் அந்த பிளேஸும் அங்க எழுதியிருக்கணும். அப்புறம் அந்த உரைமேல் முகவரி எழுதுறதுக்கு 1 மார்க். இதோட எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனுப்புனருக்கு அவங்க குடுத்திருந்த நேம்ல ஏதாவது ஒரு நேம் நீங்க எடுத்துக்கலாம். நான் ராமன் எடுத்திருக்கேன். அவங்க குடுத்திருந்த அட்ரஸ் தான் இது. அத அப்படியே எழுதிக்கோங்க. எண் 5 கபிலர் தெரு, நேரு நகர், சென்னை அவங்க குடுத்திருந்த பின்கோட் நம்பர். பெறுநர் இவங்க கொஸ்டின்லயே சொல்லியிருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுன்னு. அதனால ஹையர் அஃபிஷியல்ன்றதுனால உயர்திறன் போட்டு எழுதுங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள்னு போட்டுக்கோங்க. சுகாதாரத்துறை அலுவலகம், சென்னை அவங்க குடுத்திருக்க அந்த நம்பர் எழுதிக்கலாம். இது வந்து அனுப்புனருக்கு 1 மார்க், பெறுநர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. விழினா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு நம்ம இங்க தொடங்கியிருக்கோம். இதுதான் அந்த விழின்னு சொல்லப்படுறது. இதுக்கு 1/2 மார்க் குடுத்திருப்பாங்க. விழிக்கு அப்புறம் பொருள் வந்திருக்கணும். அந்த பொருளுக்கு மார்க் இருக்கு. எதுக்காக இந்த லெட்டர் எழுதப்படுது அப்படின்றத நீங்க ஒரே லைன்ல ஷார்ட்டா சொல்லியிருக்கணும். மருத்துவமனை வேண்டி விண்ணப்பம் அதான் நம்ம இங்க எழுத போறோம். பொருள் கண்டிப்பா எழுதிக்கோங்க. விழிக்கு அப்புறம் பொருள் தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டா சொல்லணும். வணக்கம், நான் ராமன். சென்னை நேரு நகர் கபிலர் தெருவில் வசித்து வருகிறேன். கடந்த நாட்களில் பெருந்தொற்றின் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டோம். எங்களது நகரில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது பரிசோதனை செய்ய நல்ல மருத்துவமனை கிடையாது. பல தூரம் கடந்து செல்ல வேண்டியதுள்ளது. ஆகையால் உடனே எங்களுக்கு நல்ல வசதியுடன் கூடிய மருத்துவமனை கட்டி தரும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதணும். இதுதான் உங்களோட அந்த பாடி ஆஃப் த லெட்டர். நீங்க யாரு, எங்க இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு, இதை வந்து இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அங்கே இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்றத எழுதிட்டு, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நான் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்ற மாதிரி எழுதணும். ஒரு 6 to 7 லைன்ஸ் நீங்க இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு கீழே வந்து அந்த சல்டேஷன் போட்டிருக்கணும். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ராமன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. நான் அவங்க தான் அந்த லெட்டர் எழுதுற மாதிரி நம்ம எழுதியிருப்போம். சைட்ல வந்து டேட்டும் பிளேஸும் எழுதியிருக்கணும். ஏன்னா அதுக்குமே மார்க் இருக்கு. இந்த டேட் வந்து உங்களோட எக்ஸாம் டேட் நீங்க போட்டுக்கலாம்.
பிளேஸ் வந்து அவங்க சென்னை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால சென்னை. அப்புறம் உரைமேல் முகவரி. நீங்க யாருக்காக இது எழுதுறீங்கன்னா, அந்த பெறுநரோட அட்ரஸ தான் நீங்க திருப்பியும் எடுத்து இங்க காப்பி பண்ணணும். அவங்க என்ன அட்ரஸ் குடுத்துருக்காங்களோ, அதே அட்ரஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின்கோட் நம்பரையும் அவங்க குடுத்துருக்க நம்பர் எடுத்து அப்படியே எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி அட்ரஸ் எழுதும்போது, இங்க எல்லாத்துலயும் கமா போட்டுட்டு, கடைசி லைன்ல மட்டும் எப்பவுமே டாட் வைக்கணும். உரைமேல் முகவரி மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ்ல எழுதுங்க. ஏன்னா, எல்லா பேப்பர்ஸ்லயும் அப்படிதான் எழுதியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த பேப்பர்ல இருந்து ஒரு ஜெனரலா ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏதாவது 1 எழுதுனா போதும். இதுல இந்த இயரோட சாம்பிள் பேப்பர் 2025ல வந்து முன்னுரை தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, முடிவுரை இது வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா முன்னுரை சாலை பாதுகாப்போட முக்கியத்துவம், சாலை விதிகளை மதிப்போம், விதிமீறல், முடிவுரை இதை யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கிரீன் ஹவுஸ் வாயுக்களின் தாக்கம், புவி வெப்பமடைதல், புவி வெப்பமயமாதலோட தாக்கம், அதோட முடிவுரை இது இப்படி எழுதி. இது வந்து உங்களோட ஜென்ரல் எஸ்ஸே எழுதணும். இதுக்கு வந்து 6 மார்க். இது வந்து போர்டில் வந்து இதோட மார்க் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து ஏதாவது ஒரு கட்டுரை நீங்க எடுத்து எழுதியிருப்பீங்க. அதுல வந்து கரெக்டான தலைப்பு கொடுத்துருக்கணும். தலைப்பு வந்து ரொம்ப பெருசா லைன் சென்டென்ஸ் மாதிரி போகக்கூடாது. ஷார்ட்டா இருக்கணும். ஸோ தலைப்புக்கு வந்து 1/2 மார்க். முன்னுரை தனியா எடுத்து எழுதியிருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு 1/2 மார்க். உட்தலைப்புகளுடன் மேற்கோள்களுடன் கூடிய பொருளுரை அப்படின்னா உட்தலைப்புன்றது இவங்க இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்களா, அதை கூட நம்ம ஒரு தலைப்பா எடுத்துட்டு போய் எழுதலாம். மேற்கோள்களுடன், மேற்கோள்கள்னா எக்ஸாம்பிள் எழுதி எழுதுறது. ஒரு திருக்குறளோ இல்லை ஏதாவது ஒரு செய்யுளோ இல்லை ஏதாவது ஒரு பழமொழியோ எடுத்து எழுதி உங்களோட நீங்க சொல்ல வர்ற கருத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா இருக்கிற பழமொழிகளை வந்து எழுதி அதை வந்து அண்டர்லைன் பண்ணி இப்படி மேலே கீழே அப்ராஸ்ட்ரஃபி போட்டு எழுதுறது தான் மேற்கோள்களுடன் கூடிய பொருளுரை. உட்தலைப்பும் மேற்கோளும் காட்டியிருக்கிற கரெக்டாக எழுதியிருக்கவங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கு சரியான முடிவுரை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மார்க் கம்மி பண்ணி உங்களுக்கு அவங்க வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ மார்க்ஸ் கொடுப்பாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.